ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திறந்தோறும் பயிலுவோம் முந்தைய வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம இதற்கு உண்டான கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, நாடு, நுங்கு, நைதல், நொச்சி. அதாவது ஆன்சர் டி. அடுத்து ஒரு பொறுத்துக பிறமொழி சொல் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்தலாமா. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு, இருதயம் அப்படின்னா நெஞ்சகம், ஆஸ்தி அப்படின்னா சொத்து, உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு பி, 3, 4, 2, 1. அடுத்து பிறமொழி சொற்கள் களவாத தொடர் கேட்டிருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி, வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அடுத்து இலக்கண குறிப்பை வச்சு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. உரிச்சொல் சொடர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தடக்கை, வினைத்தொகை, சூழ்கலல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், கூவா, சொல்லி செயலபடை தலையிய. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின், ஜி போப் தொகுத்த நூலோட பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, தமிழ் செய்யுள் கலம்பகம். அடுத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. ஆன்சர் டி. அடுத்து வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் இன்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? ஆன்சர் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். அடுத்து நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன், இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, 1953 செப்டம்பர் 17. இந்த மாதிரி யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்க அவர்கள் தான் சொல்லியிருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், சட்டை என்ற சிறுகதையோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, ஜெயகாந்தன். அடுத்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றக்கூடிய நூல். ஆன்சர் டி, தேம்பாவணி. மருமக்கள் வழி மான்மியம் இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, கவிமணி. அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, யோதிதாச பண்டிதர். அடுத்த கொஸ்டின், பம்மல் சம்பந்த நிறுவிய நாடக சபை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சுகுண விலாச சபை. அடுத்து இந்திய அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியா, ராஜாஜின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பூக்களில் சிறந்த பூ என கூறியவர். ஆன்சர் பி, திருவிக்க. அடுத்து குயில் என்ற இதழை நடத்தியவர். ஆன்சர் டி, பாரதிதாசன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.